வணக்கம் நண்பர்களே. நிறைய பேரோட கேள்வி இது, ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை அழிக்க முடியுமா அப்படின்னு. இதை மாற்றுவதற்கான வாய்ப்பு எப்படி வரும் அப்படின்னு கூட நிறைய கேட்பாங்க. நம்ம நிறைய மகாபாரதம், புராண கதைகள்லாம் நிறைய படிச்சிருக்கோம், ராமாயணம்லாம். இதில் ஒரு விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, நீ செய், உனக்கு உன் தலையில் கர்மா மிகப்பெரிய கடுமையானதாக இருக்கிறதென்றாலும், நீ செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களால் உன்னுடைய ஆயுள் ரேகை வளர்கிறது. நீ செய்யக்கூடிய பாவ காரியங்களால் ஆயுள் ரேகை தேய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் கூட அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. இது மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களால் நம் தலையில் எழுதப்பட்ட கர்மாவின் வெளிப்பாடு கூட, கடுமையான தோஷங்கள் கூட உன் புண்ணியத்தால் அது படிப்படியாக குறைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம மகாபாரதத்தில் கர்ணனுடைய வரலாறு